Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போற டாபிக் ஒரு poem Absalom and Achitophel written by John Dryden. This is a prescribed syllabi in Unit 2 PGTRB. Before we get into the class, a kind request, நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. Thank you. So with a small introduction, let us get into the class. நம்ம ஜான் ட்ரைடன் பத்தி பார்த்தா this is his lifespan. ஓகே, அவரை பத்தி நமக்கு தெரியும், ஒரு மல்டி டேலண்டட் பர்சனாலிட்டின்னு தெரியும். He was appointed as England's poet laureate in the year 1668. சில இன்ஃபர்மேஷன்ஸ் about ஜான் ட்ரைடன். அவர் எந்த அளவுக்கு ஃபேமஸ் ரெஸ்டரேஷன் டைம், he belonged to the restoration age. ஓகே, ஸோ அந்த ரெஸ்டரேஷன் ஏஜ் 1660 to 1700 அந்த ஏஜ் தான் இவரோட ப்ரைம் டைம். ஸோ அந்த ஏஜையே எப்படி சொல்லுவோம், அந்த டைமையே ரெஸ்டரேஷன் ஏஜ்னு சொல்லுவோம், சில பேர் ஏஜ் ஆஃப் ட்ரைடன்னு சொல்லுவோம். அந்த அளவுக்கு அவர் தான் ரொம்ப டாமினன்ட். அந்த he is seen as a dominating, he is seen as dominating the literary life of restoration England. ரெஸ்டரேஷன் இங்கிலாண்டோட இந்த இலக்கிய வட்டாரத்தை பயங்கரமா டாமினேட் பண்ணார். That is why this period is called as Age of Dryden. Okay, romantic writers said Walter Scott called him Glorious John. So அவரை வந்து Glorious John அப்படிங்கிற பேர்ல வந்து நிக் நேம்ல வால்டர் ஸ்காட் வந்து அழைச்சிருக்காரு. Now about the poem. Excuse me. So John Dryden wrote Absalom and Achitophel in 1681. It is a political satire responding to the exclusion crisis in England. ஸோ இது பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் சட்டையர், ஒரு அல்லிகோரி கூட, அல்லிகோரிக்கல் போயமாகவும் இதை பார்க்கலாம், பொலிட்டிக்கல் சட்டையராகவும் பார்க்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் அல்லிகோரிக்கல் போயம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அல்லிகோரி அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஒரு ஏதாவது ஒரு கதை சொல்வோம், ஒரு ஸ்டோரி டெல்லிங் தான். அதை வந்து நம்ம இருக்கிற சுச்சுவேஷனோடையோ இல்லை ஏதோ ஒன்னோடையோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை ரிலேட் பண்ணி சொல்றது தான் அல்லிகோரி. ஓகே, இப்போ இந்த ஸ்டோரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இவர் பைபிள்ல இருந்து தான் இந்த அப்சலாம் அக்கிட்டோபல் ஸ்டோரியை எடுத்திருக்காரு. யாரு? ட்ரைடன். அப்சலாம் அக்கிட்டோபல் ஸ்டோரி பைபிள்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஸ்டோரி. ஆனா அதை எதோட ரிலேட் பண்றாரு அப்படின்னு சொன்னா அப்ப இருந்த இங்கிலாண்டோட அந்த டைம் பொலிட்டிக்கல் கிரைசிஸ் அங்க நிறைய இருந்தது, அதோட ரிலேட் பண்ணி இதை வந்து ஒரு பொலிட்டிக்கல் சட்டையரா கொடுக்குறாரு, அரசியல் நையாண்டியா கொடுக்குறாரு. அப்போ கதையில அப்சலாம் அக்கிட்டோபல் பைபிள் ஸ்டோரிய வந்து அப்ப இருந்த அவங்க லைஃப் டைம்ல அவரோட பீரியட்ல இருந்த இங்கிலாண்டோட கம்பேர் பண்ணி ஒரு அரசியல் நையாண்டியா தான் இந்த போமை கொடுத்திருக்கிறாரு நம்ம ட்ரைடன். So it was publishing date பார்த்துக்கோங்க, political satire. It was a response to the exclusion crisis in England. இதுக்கு காரணம் என்னன்னா அந்த டைம்ல இருந்து எக்ஸ்க்ளூஷன் கிரைசிஸ்ன்னு சொல்றாங்க. எக்ஸ்க்ளூஷன் கிரைசிஸ்னா முதல் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இது எதுவுமே புரியாம இந்த போம் படிக்க முடியாது. இதெல்லாம் புரிஞ்சா மட்டும்தான் இந்த போம் புரியும். ஓகே, இது எதுக்காக இந்த போம் எழுதப்பட்டது, இது என்ன மீன் பண்ணுதுன்னு புரிஞ்சா மட்டும்தான் போமோட நம்மளோட தீம், ஐடியா, மோட்டிவ் எல்லாமே புரியும். ஸோ எக்ஸ்க்ளூஷன் கிரைசிஸ் அப்படிங்கிறது இங்கிலாந்துல அகெயின்ஸ்ட் கேத்தலிசிசம் நடந்த ஒரு விஷயம். இங்கிலாந்து வந்து டியூடர் பீரியட்ல இருந்தே, அதாவது எலிசபெத் பீரியட்ல இருந்தே பியூரிட்டன்ஸ் தான் வந்து ஸ்ட்ராங்கா இருந்துட்டு இருக்காங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் லெவல்ல அவங்க தான் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பியூரிட்டன் ரெஜிம் வருது. அதுக்கப்புறம் ப்ராட்டஸ்டன்ஸ் தான். சார்ல்ஸ் டூ வந்து ப்ராட்டஸ்டன்ட், அவர் வந்து அரியணை ஏறியாச்சு. இப்போ சார்ல்ஸ் டூக்கு அப்புறம் வந்து ஒரு லெஜிட்டிமேட் ஹேர் அப்படின்னா அவருக்கு சில்ட்ரன் இல்லை, சார்ல்ஸ் டூக்கு வந்து சன்ஸ் இல்லை. அப்போ அந்த த்ரோன் யாருக்கு போகும்னா அவரோட பிரதருக்கு தான் போகும். ஓகே, ஸோ சார்ல்ஸ் டூக்கு சன்ஸ் இல்லாததுனால சார்ல்ஸ் டூவோட பிரதர் ஜேம்ஸுக்கு தான் வந்து அந்த த்ரோன் வந்து போகக்கூடிய ஒரு சூழல் இங்கிலாந்துல நிலவுது. ஸோ அதுல என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா ஜேம்ஸ் வந்து அப்போதே டியூக் ஆஃப் யார்க்கா இருக்காரு. இந்த மாதிரி ரொம்ப பிரின்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டியூக்கா இருப்பாங்க, சிற்றரசா இருப்பாங்க. ஓகே, பேரரசா அந்த வழி வர்றவர் மட்டும் இருப்பாங்க, மற்ற பிரின்ஸுக்கெல்லாம் டியூக் பொசிஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜேம்ஸ் அப்போதைக்கு என்னவா இருக்கிறாருன்னா டியூக் ஆஃப் யோர்க் மாகாணத்தோட சிற்றரசா இருக்கிறாரு ஜேம்ஸ். அவரு தான் அடுத்து என்னவா வரப்போறாரு, கிங்கா வரப்போறாருன்ற மாதிரி ஒரு சூழல். இது வந்து நிறைய பேருக்கு அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அங்க இருந்த அட்மினிஸ்ட்ரேஷன் லெவல்ல இருந்து நிறைய ப்ராட்டஸ்டன்ட்ஸ்க்கு அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா ஜேம்ஸ் வந்து கேத்தலிசிசம்க்கு கன்வெர்ட் ஆயிட்டார்.
அதனால அங்க இருந்த ப்ராட்டஸ்டன்ட்ஸ்க்கு இதை ஏத்துக்கவே முடியல. ஸோ ஜேம்ஸ் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதனால என்ன பண்றாங்க, சார்ல்ஸோட ஒரு இல்லெஜிட்டிமேட் சன் இருக்கான். சார்ல்ஸ்க்கு வந்து லெஜிட்டிமேட்டா தான் சன்ஸ் இல்லை, அதாவது திருமண பந்தத்தின் மூலமா தான் அவருக்கு சன்ஸ் இல்லை. ஆனா இல்லெஜிட்டிமேட்டா நிறைய வேற வைஃப்ஸ் மூலமா அவருக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, குவீன் மூலமா தான் சன்ஸ் இல்லை, மற்ற வேற இல்லெஜிட்டிமேட் அஃபேர்ஸ் மூலமா அவருக்கு சன்ஸ் உண்டு. அது மாதிரி ஒரு சன் இருக்கிறாரு. அவரு அவரு வந்து டியூக் ஆஃப் மன்மோத்தா இருக்கிறார். ஆல்ரெடி அவர் ஒரு சிற்றரசா தான் இருக்கிறார். அவர் ரொம்ப பாப்புலர் வேற. அவர் ரொம்ப ஹீரோயிக்கான ஒரு கிங், ரொம்ப கரிஸ்மேட்டிக்கான ஒரு ரூலர் தான் அவரு. டியூக் ஆஃப் மன்மோத் இவரோட மகன்களே பிரபலமான மகன்னா அவர் தான். ஸோ சார்ல்ஸ் டூவோட இந்த மாதிரி இல்லெஜிட்டிமேட்டா நிறைய சன்ஸ், அதுல ஒரு சன் தான் டியூக் ஆஃப் மன்மோத். அவரை தான் கிங் ஆக்கணும்னு அங்க இருக்க ப்ராட்டஸ்டன்ட் சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் நினைக்கிறாங்க. அப்போ என்ன பண்றாங்க, மன்மோத் வந்து ஒரு நல்ல ஒரு ஹீரோயிக் பர்சனா இருந்தாலும் அவரை வந்து தூண்டி விடுறாங்க. என்னன்னா அப்பாவுக்கு எதிராக கிளர்ச்சி பண்ணணும். ஏன்னா அந்த த்ரோன் வந்து யாருக்கு போகக்கூடாது, கிங் சார்ல்ஸ் டூவோட பிரதர் இல்லையா, ஜேம்ஸுக்கு போகக்கூடாதுன்றதுனால தூண்டி விடுறாங்க. ஸோ அந்த மாதிரி அதுதான் சூழல் அங்க நிலவுது. இந்த சூழலை ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி ஒரு போம் தான் அப்சலாம் அண்ட் அகிட்டோபல். இப்ப நம்ம போம் பத்தி தெரிஞ்சுக்கலாம். இதுதான் விக்ஸ்னா வந்து ப்ராட்டஸ்டன்ட் சப்போர்ட்டர்ஸ். இவங்கெல்லாம் யார் வந்து இவங்களை தூண்டி விடுறாங்கன்னா, ஏர்ல் ஆஃப் ஷாஃப்ஸ்பரியோட பிரபு. அவர் தான், அவரோட தூண்டுதல்ல தான் விக்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, சார்ல்ஸ் டூவோட கேத்தலிக் பிரதர் ஜேம்ஸ் வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. ரைட், ஓகே. ஸோ இது இந்த ரைட் டு சக்சஸ், ஜேம்ஸோட ரைட் இருக்கு இல்லையா, அவர் தான் ஆக்சுவலா த்ரோனுக்கு வரணும். சார்ல்ஸ் டூ இறந்தா அவருக்கு அப்புறம் த்ரோனுக்கு வர்றதுக்கு ஃபுல் ரைட் இப்போதைக்கு ஜேம்ஸுக்கு தான் இருக்கு. ஏன்னா அவருக்கு சன் இல்லைன்னா தம்பிக்கு தான் போகணும், தம்பியோட வாரிசுகளுக்கு தான் போகும். ஸோ இதை எதிர்க்கிறாங்க. யார் எதிர்க்கிறாங்க, அங்க இருக்க ப்ராட்டஸ்டன்ட்ஸ். இதுதான் சிச்சுவேஷன். இப்போ இந்த போம் எழுதுறாரு ட்ரைடன். இந்த போம் வந்து Absalom and Achitophel is a verse satire. So நான் சொன்னேன் இல்லையா, சட்டையர்னு சொல்லிட்டேன். By English poet Dryden, published in 1681. So இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் தான். ரைட். So they wanted, இவங்களுக்கு என்ன தோணல, this was a political struggle where anti-Catholics, இவங்கெல்லாம் anti-Catholics, யாரு, கிங்கை சுத்தி இருக்கிறவங்கலாம் anti-Catholics. இவங்க they were led by the Earl of Shaftesbury. Earl of Shaftesbury தான் அவங்களுக்கெல்லாம் தலைமை தங்குறார். They tried to stop James, Duke of York, from becoming a king. ஸோ அவங்களுக்குலாம் என்ன வேண்டாம், டியூக் ஆஃப் யோர்க், அதாவது ஜேம்ஸ் வந்து கிங்கா வரக்கூடாது. ஏன் வரக்கூடாது, ஜேம்ஸ் வந்து கேத்தலிக். They wanted King Charles II's illegitimate but Protestant son, the Duke of Monmouth, to take the throne instead. ஸோ அவங்களுக்கு வேற என்ன வேணும், சரி கிங்கா அவர் வரலன்னா வேற யார் வரணும்னு நினைக்கிறாங்க, டியூக் ஆஃப் மன்மோத் வரணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவர் வந்து சன் தான், பட் இல்லெஜிட்டிமேட் சன், அவராவது வரட்டுமே, ஏன்னா அவர் ப்ரோட்டஸ்டன்ட், அவர் வரட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ரிலிஜியன் வந்து பயங்கர டாமினண்டா இருந்தது எங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் லெவல்ல. Dryden based this poem on a Bible story from 2 Samuel 13:19. ஸோ இதுதான் அந்த எங்க அந்த ஸ்டோரி இருக்கு, பைபிள்ல எந்த இடத்துல அந்த ஸ்டோரி இருக்குன்றதுக்கான ஐடென்டிஃபிகேஷன். In this story, Absalom, King David's son, is persuaded by his advisor Achitophel to rebel against his father. சரி, இந்த கதைக்கும் நம்ம இங்கிலாண்டோட இந்த ஸ்டோரி வந்து ஏன் நம்ம வந்து அல்லெகோரியா பார்க்குறோம் அப்படின்னு சொன்னா, இந்த கதையை அவர் எங்க போய் ரிலேட் பண்றாரு, நேரடியா சொல்லல. ட்ரைடன் எதையுமே நேரடியா சொல்லாம பைபிள்ல இருக்க ஒரு ஸ்டோரியோட ரிலேட் பண்றாரு. அங்க அப்சலாம்னு ஒரு ஹீரோ, அவர் யாரு அப்படின்னா கிங் டேவிடோட சன் தான் அப்சலாம். அவனை வந்து கிங்குக்கு எதிராக தூண்டி விடுறாங்க. யாரு தூண்டி விடுறா, அகிட்டோப்பல் அப்படின்னு ஒரு ஈவில் அட்வைசர். ஓகே, இதுல வந்து அஹித்தோப்பல்னு இருக்கு பைபிள்ல, அந்த நேம் வந்து அஹித்தோப்பல். நம்ம வந்து அகிட்டோப்பல்னு படிக்க போறோம். டு ரிபல் அகேன்ஸ்ட் ஹிஸ் ஃபாதர். ஸோ அப்பாவுக்கு எதிரா அப்சலாம் தூண்டப்படுறான். Dryden used this story as an allegory. So the Earl of Shaftesburyன்னு சொல்றோம் இல்லையா, தூண்டி விடுறாங்க, கிங்குக்கு அகெயின்ஸ்டா தூண்டி விடுறாங்க, டியூக் ஆஃப் மன்மோத்தை வந்து கிங்குக்கு அகெயின்ஸ்டா தூண்டி விடுறாங்கன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த வேலையை பண்றவர் அகிட்டோப்பல். டியூக் ஆஃப் மன்மோத், கிங்கோட சன் தான் அப்சலாம். ஓகே, கிங் டேவிட் சார்லஸ். இதுதான் இங்க சிச்சுவேஷன். ஸோ போயம் இப்படிதான் ரிலேட் பண்றார். பைபிளோட ஸ்டோரி, எந்த ஸ்டோரி, கிங் டேவிட், அவரோட சன் இல்லெஜிட்டிமேட் சன் அப்சலாம்,
ஓகே. ஸோ கிங் டேவிட்க்கு எதிரா அப்சலாம தூண்டி விடுறாங்க. யாரு தூண்டி விடுறா? அகிட்டோப்பல் தூண்டி விடுறான். ஸோ நெஜத்துல கிங் டேவிட் இஸ் சார்ல்ஸ் டூ, அப்சலாம் இஸ் டியூக் ஆஃப் மன்மோத், அகிட்டோப்பல் இஸ் ஏர்ல் ஆஃப் ஷாஃப்ஸ்பரி. Okay, Dryden uses this story as an allegory. So, an allegory na enna sonna. He gave the people in the crisis biblical names. Absalom represents Monmouth, na sonna illaya. Achitophel is Shaftesbury and David is Charles too. Okay. Though many people at the time were against Catholics, Dryden's poem exposed the true motives of the plotters. So, நிறைய பேர் வந்து கேத்தலிக்ஸ்க்கு அகேன்ஸ்டா இருந்தா கூட இந்த விஷயம் உங்களுக்கு பிடிக்கல. ஓகே, கேத்தலிக்ஸ் அங்க நிறைய பேருக்கு பிடிக்காத அந்த டைம்ல இங்கிலாந்துல இருந்தாலும் ஜேம்ஸ் வரவிடாம பண்றதுல நிறைய பேருக்கு உடன்பாடு இல்லை. இப்ப ஜேம்ஸுக்கு எகெயின்ஸ்டா நடக்கக்கூடிய அந்த ஈவில் பிளாட்டிங் இதெல்லாம் அந்த போம் மூலமா யாரு டிரைடன் வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றார். அதனால அந்த போம் வந்து ரொம்ப முக்கியமானதா கருதப்பட்டது. ஹிஸ் ஆர்கியூமெண்ட்ஸ், அதாவது டிரைடன்ஸ் ஆர்கியூமெண்ட்ஸ் ஹெல்ப் ப்ரொடெக்ட் த டியூக் ஆஃப் யோர்க்ஸ் கிளைம் டு த த்ரோன். ஸோ அவரோட அந்த ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து டியூக் ஆஃப் யோர்க்கோட கிளைம், அவரோட ரைட் இருக்குல்ல, அதை வந்து என்ன பண்ணுச்சு, ரைட்ஸ்க்காக பேசுச்சு. A second part of the poem came out in 1682. So இந்த போம்க்கு செகண்ட் பார்ட்டும் வந்தது. பட் மோஸ்ட் ஆஃப் இட் வாஸ் ரிட்டன் பை நாஹம் டேட், a poet and playwright. பட் அது வந்து ஒரு கோஆத்தரோட வந்தது. நாஹம் டேட்டும் சேர்ந்து எழுதியிருக்காரு. சேர்ந்து எழுதியிருக்காருன்றதை விட நாஹம் டேட்ன்ற பாய்ட் அவர் தான் வந்து அதிகமா எழுதியிருக்காரு. டிரைடன் கொஞ்சமா தான் எழுதியிருக்காரு. ஸோ அந்த போம் அவ்வளோ சக்சஸ்ஃபுல் இல்லை. ஃபர்ஸ்ட் பார்ட் தான் ரொம்ப சக்சஸ்ஃபுல். ஓகே, ஹவவர் டிரைடன் ஆடட் 200 lines to criticize his literary rivals Thomas Shadwell and Elkanah Settle. அந்த போம்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இவரு அந்த இந்த ஸ்டோரியில இருந்து விலகி அவரோட பர்சனல் என்மிட்டி எல்லாம் ஷாட்வெல், எல்கனா செட்டில்ன்ற மாதிரி ரைட்டர்ஸ் எல்லாம் திட்டியெல்லாம் எழுதியிருப்பார். ஸோ இந்த போம் வந்து அவ்வளோ பிரபலம் கிடையாது. செகண்ட் எபிசோட், ஃபர்ஸ்ட் பார்ட் தான் நம்ம படிக்க போறோம். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு போமா அமைஞ்சிருக்கு. இதுல நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கிங் டேவிட் ரெப்ரசன்ட்ஸ் கிங் சார்ல்ஸ். இதெல்லாம் புரிஞ்சா மட்டும்தான் ஸ்டோரி புரியும், நம்ம போம் புரியும். கிங் டேவிட் ரெப்ரசன்ட்ஸ் கிங் சார்ல்ஸ் டூ. அப்சலாம், David's handsome and ambitious son, represents James Scott, Duke of Monmouth. இவர் பேரு ஜேம்ஸ் ஸ்காட், டியூக் ஆஃப் மன்மோத்தா இருக்காரு. மன்மோத்தோட மன்மோத்துங்கிறது ஒரு மாகாணம், அதோட சிற்றரசா இருக்கக்கூடிய ஜேம்ஸ் ஸ்காட் இவர் தான் அப்சலாமா உருவகப்படுத்தப்படுறாரு. ஓகே, இல்லெஜிட்டிமேட் சன் தான், ஆனா பாப்புலர் சன். அகிட்டோப்பல் இஸ் அ கன்னிங் அட்வைசர். அகிட்டோப்பல் ரோல்ல யார் பிளே பண்றா அப்படின்னு சொன்னா ஏர்ல் ஆஃப் ஷாஃப்ட்ஸ்பரி, லீடர் ஆஃப் த விக் பார்ட்டி. ஓகே, இவங்க 3 பேர் தான் முக்கியமான கேரக்டர்ஸ் நம்ம தெரிஞ்சிட்டோம். நவ் லெட் அஸ் கெட் இன் டு த டெக்ஸ்ட். ஸோ இது நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா ஓரளவுக்கு போமா நீங்க ஃபாலோ பண்ணிக்க முடியும். லைன் பை லைன் டீடைல்டா சொல்றதுக்கெல்லாம் பெரிய விஷயங்கள்லாம் இல்லை, ஸ்டோரி மாதிரி தான் போகும். ஸோ ஐல் கோ ஃபாஸ்ட். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல 100 லைன்ஸ் முடிச்சிருவேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் லாங்கர் லைன்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். In pious times, a priestcraft did begin, before polygamy was made a sin, when man on many multiplied his kind, ere one-to-one was scarcely confined, when nature prompted and no law denied, promiscuous use of concubine and bride. அதாவது in pious times, olden times, a priestcraft did begin, அதாவது ஆரம்ப காலகட்டங்களில் பிஃபோர் பாலிகாமி வாஸ் மேட் எ சின் அப்படின்னு சொல்றாரு. அதாவது பாலிகாமி, பலதார மனம் என்பது குற்றம் அப்படின்லாம் சொல்லல. பின்னாடிதான் என்ன ஆச்சு, ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படிங்கறதெல்லாம் மனுஷன் வந்து ரொம்ப நாகரிகம் ஆகுறதுக்கு அப்புறம் தான். முன்னாடி எல்லாம் அந்த பாலிகாமி ரொம்ப காமனா இருந்ததுன்னு சொல்றாரு. when man on many multiplied his kind, அப்ப மேன் என்ன பண்ணான், தன்னோட வாரிசுகளை பல வகைகள்ல என்ன பண்ணா, மல்டிப்ளை பண்ணா, தன்னோட இனத்தை பல விதங்களில் விருத்தி செய்தான்னு சொல்றாரு. இயர் 1-to-1 was cursedly confined. அப்ப வந்து 1-to-1 எந்த ரூலும் இல்ல, ஒருவனுக்கு ஒருத்தின்ற ரூல்லாம் கிடையாது. when nature prompted and no law denied, promiscuous use of concubine and bride. இந்த கதையை நீங்க படிக்கிறப்போ அப்சலாம் அகிட்டோப்பல் கதையா தான் இதை நம்ம படிக்க போறோம். ஆனா நீங்க ரிலேட் பண்ணிக்க போறது இங்கிலாண்டோட சிச்சுவேஷன், அவ்வளவுதான். இதுல வந்து நீங்க கண்டிப்பா சார்ல்ஸ் டூ, டியூக் ஆஃப் மன்மோத், டியூக் ஆஃப் யோர்க் பேரெல்லாம் இருக்காது. அப்சலாம், அகிட்டோப்பல், டேவிட் பேர் மட்டும்தான் இருக்க போகுது. நாம அதை அந்த டைம் இங்கிலாண்டோட ரிலேட் பண்ணிக்க போறோம், அவ்வளவுதான். அதுதான் அல்லெகோரி, ரைட். ஸோ
ப்ராமிஸ்கஸ் யூஸ் ஆஃப் கான்குபைன் அண்ட் பிரைட். அப்போ வந்து கான்குபைனையும் கல்யாணமான பொண்ணையும் என்ன பண்ணுவாங்க ஆண்கள் இது பண்ணிப்பாங்க, அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி கான்குபைன்ஸ் எல்லாம் ரொம்ப காமன். கான்குபைன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா, நிறைய செகண்ட் ஒய்ஃப் மாதிரி நிறைய இருக்கும் லேடிஸ் இருக்குவாங்கல்ல, அவங்கள கான்குபைன் சொல்லுவாங்க. தென் இஸ்ரேல்ஸ் monarch after heaven's own heart his vigorous warmth did variously impart to wives and slaves. அந்த டைம்ல இஸ்ரேல்ன்ற நாட்டோட மொனார்க் பத்தி தான் பேசுறாரு. ஸோ அந்த கதையில டேவிட் வந்து இஸ்ரேலோட மொனார்க்கா இருக்காரு. இஸ்ரேலோட மொனார்க் ஆஃப்டர் ஹெவன்ஸ் ஓன் ஹார்ட் அப்படிங்கிறாரு. அதாவது கடவுள் போன்ற இதயத்தை கொண்ட இஸ்ரேலோட கிங். ஹிஸ் விகரஸ் வார்ம்த் டிட் வேரியஸ்லி இம்போர்ட் டு வைஃப்ஸ் அண்ட் ஸ்லேவ்ஸ். அவன் வந்து ஒய்ஃப் கிட்ட மட்டும் பிரியமா இல்ல, நிறைய ஸ்லேவ்ஸ்டையும் பிரியமா இருந்தான். ஸ்லேவ்ஸ்னா மத்த பெண்கள் எல்லாம் அடிமைகள் மாதிரி தான், அவங்க கிட்டயும் நிறைய பேர்கிட்ட அவர் என்ன பண்ணாரு, ரிலேஷன்ஷிப் வச்சிருந்தாரு. அண்ட் வை டஸ் ஹிஸ் கமாண்ட் ஸ்கேட்டர்ட் இஸ் மேக்கர்ஸ் இமேஜ் த்ரூ த லேண்ட். ஸோ அவரோட இமேஜ நாடு முழுக்க நிறைய இடத்துல கொண்டு வந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இனவிருத்தி நிறைய பண்ணார் ஸ்லேவ்ஸ் மூலமா. அதனால என்னாச்சு, அவர் மேக்கர் மாதிரி நிறைய பேர் உருவானாங்க. கிங் மாதிரி ஜாடையில நிறைய பசங்க இருந்தாங்க. மிச்சல் ஆஃப் ராயல் பிளட் த கிரவுன் டிட் வியர் இஸ் ஆயில் அன்கிரேட்ஃபுல் டு த டில்லர்ஸ் கேர். மிச்சல் தான் அவரோட ஒய்ஃப், டேவிடோட ஒய்ஃப் பேரு. திஸ் இஸ் ப்ரொனவுன்ஸ்ட் அஸ் மிச்சல். ஸோ மிச்சல் ஆஃப் ராயல் பிளட், அதாவது ஒரு குவீன் அவ. ஓகே, த கிரவுன் டிட் வியர், கிரவுன் போட்டுட்டு இருந்தது என்னவோ மிச்சல் தான். எ சாயில் அன்கிரேட்ஃபுல் டு த டில்லர்ஸ் கேர். ஆனா அவ எப்படிப்பட்டவன்னா, எ சாயில் அன்கிரேட்ஃபுல் டு டில்லர்ஸ் கேர்னா என்ன, டில்லர்னா ஒரு உழவன், அந்த மண்ணை வந்து பதப்படுத்துறவன் தான் டில்லர். அப்போ அந்த டில் பண்றப்போ அந்த சாயில் வந்து அவன் பேச்சை கேட்கணும், அது என்ன பண்ணணும், growth கொடுக்கணும், நிறைய விளைவிக்கணும், விளைச்சலை கொடுக்கணும். ஆனா விளைச்சலே கொடுக்கல. அப்ப டில்லரை பத்தி அது எதுவுமே மைண்ட் பண்ணல. அப்படின்னா அங்க என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா இன்ஃபர்டிலிட்டி பத்தி பேசுறாரு, குழந்தையின்மை. அதாவது மிச்சலுக்கு குழந்தை பிறக்கல, அவ வந்து அந்த நாட்டுக்கு என்ன கொடுக்கல, இனவிருத்தி தரல, ஒரு அரசனுக்கு வாரிசு தரல. ஓகே, நாட் சோ த ரெஸ்ட். ஆனா மற்றவர்கள் அப்படி இல்லைங்கிறாங்க. For several mothers bore to God like David several sons before. ஏன்னா நிறைய பேரு several mothers, நிறைய பெண்கள் ஒரு தாயா மாறினாங்க டேவிடுக்காக. ஓகே, several sons before, நிறைய பசங்க வந்து பிறந்தாங்களாம் டேவிட்க்கு. பட் சின்ஸ் லைக் ஸ்லேவ்ஸ் இஸ் பெட் தே டிட் அசன் நோ ட்ரூ சக்சஷன் குட் தேர் சீட் அட்டன். ஆனா எல்லாருமே ஸ்லேவ்ஸுக்கு பிறந்த குழந்தைங்க, மதர்ஸ் எல்லாமே சாதாரண பெண்கள், ஸ்லேவ்ஸ் தான் அவங்க. ஸோ அடிமை பெண்களுக்கு பிறந்ததுனால அவங்களால ராயல் பிளட் அவங்க இல்லைன்னு நிராகரிக்கப்படுறாங்க. நோ ட்ரூ சக்சஷன் குட் தேர் சீட் அட்டன். அதனால அவங்களோட எந்த ஒரு சீடும், அதாவது விதையும், அதாவது அந்த குழந்தைகள் யாராலையும் த்ரோனை சக்சீட் பண்ண முடியாது. So beautiful, so brave as Absalom. Of this numerous progeny was none so beautiful, so brave as Absalom. So இந்த மாதிரி நிறைய குழந்தைங்க பிறந்திருந்தாலும், நிறைய பசங்க அவருக்கு பிறந்திருந்தாலும், அதுல பெஸ்ட் யாருன்னா பியூட்டிஃபுல்லா பிரேவா இருந்தது அப்சலாம். ஓகே, வெதர் இன்ஸ்பயர்ட் பை சம் லவ், some diviner lust, his father got him with a greater gust. மேபி அவரு எதனாலன்னு தெரியல, அவங்க அப்பா வந்து அந்த குறிப்பிட்ட அந்த பெண் மேல ரொம்ப ஒரு பிரியத்தோட இருந்தாரோ என்னவோ, அவன் வந்து ரொம்ப அழகா, ரொம்ப ஸ்மார்ட்டா அப்பாவோட அத்தனை கேரக்டரோட பிறந்திருக்கான். ஆர் தட் ஹிஸ் கான்சியஸ் டெஸ்டினி மேட் வே பை மேன்லி பியூட்டி டு இம்பீரியல் ஸ்வே. அதாவது இம்பீரியல் பேரரசன் ஆகுறதுக்குரிய எல்லா தகுதிகளும் அப்சலாம்கிட்ட இருக்கு. ஏர்லி இன் ஃபாரின் ஃபீல்ட்ஸ் he won renown with kings and states allied to Israel's crown. அவன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, நிறைய வார் போறான், ஜெயிக்கிறான், அவங்க அப்பா புகழ தேடி தரான், நிறைய கண்ட்ரிஸை வந்து வின் பண்றான், இஸ்ரேலோட கிரவுனோட அலை பண்ணி விடுறான், அதாவது சேர்க்கிறான். In peace the thoughts of war he could remove and seemed as he were only born for love. So அவன் வந்து thoughts of in peace the thoughts of war he could remove and seemed he were only born for love. பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, காதலுக்கு பிறந்த ஒரு நல்ல ஒரு திருமண பந்தத்தில் பிறந்த பையன் மாதிரி தான் அவன் இருந்தான். ரொம்ப எல்லா விஷயத்திலையும் நார்மலா இருக்கப்ப பீஸ் விரும்புவான், வார் அப்ப போராடுவான், அந்த மாதிரி அவனுக்கு வந்து எல்லா நல்ல கேரக்டர்ஸும் இருக்கு. Whatever he did was done with so much ease. In him alone it was natural to be
ப்ளீஸ். ஸோ அவன் என்ன செஞ்சாலும் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு கிங்கு கூடிய எல்லா ஒரு சாமும் அவனுக்கு இருந்தது. ரொம்பவே கரிஸ்மேட்டிக்கா இருந்தான் அப்சலாம். ஹிஸ் மோஷன்ஸ் ஆல் அக்கம்பனிட். ஸோ அவனை தான் ப்ரைஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு இங்க ட்ரைடன். ஹிஸ் மோஷன்ஸ் ஆல் அக்கம்பனிட் வித் கிரேஸ் அண்ட் பாரடைஸ் வாஸ் ஓப்பன்ட் இன் ஹிஸ் ஃபேஸ். பாரடைஸ் வாஸ் ஓப்பன்ட் இன் ஹிஸ் ஃபேஸ்ங்கிறார். முகம் வந்து அப்படியே தெய்வீக கலையோட இருக்கான். பாரடைஸ்ல இருக்க மாதிரி இருக்கான் அவன் ஃபேஸ். வித் சீக்ரெட் ஜாய் indulgent டேவிட் viewed his youthful image in his son renewed. ஓப்பனா டேவிட் வந்து நம்ம மகன் அக்னாலேஜ் பண்ணிக்க முடியாது. ஏன்னா அவன் இல்லெஜிட்டிமேட் சன். இவன் தான் த்ரோனுக்கு வருவான்னு சொல்ல முடியாது. ஆனாலும் அவர் ரொம்ப என்ஜாய் பண்றாரு அந்த பையனோட அந்த வீர தீரத்தை. ஓகே. To all his wishes nothing he denied. அவன் என்ன கேட்டாலும் வாங்கி தருவாரு, செய்வாரு. ஓகே. அண்ட் மேட் த சார்மிங் ஆனபெல் ஹிஸ் பிரைட். அது மட்டும் இல்ல, அவனுக்கு ஒரு நல்ல ஒரு அழகான பொண்ணும் பார்த்துட்டார். வாட் ஃபால்ஸ் he had for who from falls is free. His father could not or he would not see. அதாவது எல்லா மனிதனும் தவறு பண்ணுவான் தான். ஆனா இவன் என்ன தவறு பண்ணாலும் அவங்க அப்பா கண்டுக்க மாட்டாராம். he would not see. ஃபால்ஸ் வந்து his father could not, அவரால் பார்க்க முடியாது, பார்க்கவும் அவர் விரும்ப மாட்டார். இந்த மகன்கிட்ட மட்டும் தவறு இருந்தா பார்க்க விரும்ப மாட்டார். Some warm excesses which the law forbore were construed youth that purged by boiling over, and Amnon's murder by a specious name was called a just revenge for injured fame. ஏன்னா ஒரு சமயம் அவன் என்ன பண்ணான்னா, அவன் வந்து ஒரு கோபத்துல தன்னோட ஹாஃப் பிரதர் ஒருத்தன், அம்னான்னு ஒருத்தன் பேர், அவனை மர்டரே பண்ணிட்டானா அப்சலாம். ஏன்னா அந்த அம்னான் வந்து ஒரு பெரிய தப்பு பண்ணான். அவனுக்கு எல்லாமே ஹாஃப் பிரதர்ஸ் தான். அப்பா மட்டும்தான் ஒண்ணு, அம்மா வேற வேற அம்மா. ஓகே. அவருக்கு தான் நிறைய வைஃப்ஸ் இருக்காங்க, நிறைய குழந்தைங்க இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒருத்தன் என்ன பண்றான், இவருக்கு வந்து சிஸ்டரா இருக்க ஒருத்தைய செடியூஸ் பண்ணிடுறான் அம்னான். சோ அந்த கோபத்துல இவர் வந்து என்ன பண்ணிடுறாருன்னா, அப்சலாம் வந்து அம்னானை கொன்னுடுறாரு. சோ அவன் வந்து சன்தான், அம்னானும் சன்தான். ஆனா அதை கூட வந்து அவர் வந்து மன்னிச்சிடுறார். யாருன்னா கிங். Thus praised and loved, the noble youth remained while David undisturbed in Sion resigned. இந்த மாதிரி அவன் வந்து எல்லாராலும் விரும்பப்பட்டான், பிரைஸ் பண்ணப்பட்டான். இந்த நோபல் யூத் ரிமைண்ட், ரொம்ப சந்தோஷமா அவன் பாட்டுக்கு அவன் ஏரியால வாழ்ந்துட்டு இருந்தான். டேவிட் வந்து அவர் சியோன்ல இருந்தார். ஜியோன் அப்படிங்கிறது பாரடைஸ், அதாவது அவரோட இஸ்ரேலோட அந்த கேபிட்டல்ல இருந்தாரு. அப்படின்னா இங்க வந்து சார்ல்ஸ் டூ அவர் லண்டன்ல இருக்காரு. டியூக் ஆஃப் மன்மோத் அவர் பாட்டுக்கு அவரு ரூல் பண்ணிட்டு இருக்காரு சொல்றாங்க. But life can never be sincerely blessed. Heaven punishes the bad and proves the best. The Jews, a headstrong, moody, murmuring race, as ever tried the extent and stretch of grace. God pampered people whom debauched with ease. No king could govern, nor no God could please. இந்த இடத்துல அவர் வந்து கொஞ்சம் இஸ்ரேலிஸ் ஜூஸை பத்தியும் கிரிட்டிசைஸ் பண்றாரு. யாருன்னா ட்ரைடன். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அந்த ஜூஸ் வந்து ஹெட்ஸ்ட்ராங், மூடி, மர்மரிங் ரேஸ், இவங்களை யாராலையும் திருப்திப்படுத்தவே முடியாது. ஜூஸ் யாரு? யூதர்கள் சொல்லுவாங்களே அவங்க. சோ இஸ்ரேல சேர்ந்து யூதர்கள். இவங்கெல்லாம் ஹெட்ஸ்ட்ராங் பீப்புள், ரொம்ப கர்வம் பிடிச்சவங்க, ரொம்ப யாருமே இவங்களை வந்து திருப்திப்படுத்த முடியாது. காட் பேம்பர்ட் பீப்புள் whom debauched with ease no king could govern. இவங்கெல்லாம் கடவுளோட செல்ல பிள்ளைகள் மாதிரி இருந்துகிட்டு யாருமே இவங்களை ரூல் பண்ண முடியாது. யாராலையும் இவங்களை நோ காட் குட் பிளீஸ், கடவுளே வந்தாலும் இவங்களை திருப்திப்படுத்த முடியாதுன்னு சொல்றாரு. The Jews, gods they had tried of every shape and size that godsmiths could produce or priest device. ஏன்னா அவங்க விதவிதமா அவங்கள திருப்திப்படுத்த ட்ரை பண்ணிட்டாங்களாம். காட்ஸ் எல்லாம் பேம்பர் பண்ணி பாக்குறவங்களா அதான் சொல்றாரு. ஆனா அவங்கள திருப்திப்படுத்த முடியலையா. These Adam Wids, too fortunate free, began to dream they wanted liberty. இந்த Adam Wids, அதாவது இந்த மக்கள் என்ன பண்ணிட்டாங்களாம், நம்ம வந்து ரொம்ப லிபர்ட்டி வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்களாம். இப்போ என்ன அவர் வந்து சொல்ல வர்றாரு அப்படின்னா, கிங்கை சுத்தி இருக்கிற அந்த ப்ராட்டஸ்டன்ஸ் எல்லாம் அந்த ரொம்ப இதை எடுத்துக்கிறாங்க. எதை எடுத்துக்கிறாங்க? கிங்கு கிட்ட இருந்து ரொம்ப லிபர்ட்டி வேணும்னு நினைக்கிறாங்க. And when no rule, no precedent was found of men by laws less circumscribed and brown, they led their wild desires to woods and caves, and though that all but savages were slaves. இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க வந்து லாலெஸ்னஸ் தான் விரும்புறாங்க, லாக்குள்ள இருக்கிறதுக்கு விரும்பல. ஒரு சட்டத்திற்குள்ள இருக்க இந்த சர்க்கம்ஸ்கிரைப்டா பவுண்டா இருக்கதை அவங்க விரும்பல. அதனால அவங்க தாட்ஸ் எப்படின்னா,
எல்லாமே சாவேஜஸை தவிர உலகத்துல எல்லாரும் ஸ்லேவ்ஸ்ன்ற மாதிரி நினைக்கிறாங்க. சாவேஜஸ்னா காட்டு மிராண்டிகள் தான் இஷ்டத்துக்கு இருக்காங்க, எங்களையெல்லாம் நீங்க அடிமைப்படுத்தி வச்சிருக்கீங்கன்ற மாதிரி பேசுறாங்களாம். They who, when Saul was dead without a blow, made foolish Ishbosheth the crown for gold, who banished David, did from the Hebron bring, and with a general shout proclaimed him king. ஸோ ஹியர் ஹி ரிமெம்பர்ஸ் அந்த டேவிட்க்கு இருந்த ஒரு இஷ் போஷத் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாராம். அவருக்கு வரக்கூடிய அந்த க்ரௌனை தான் டேவிடுக்கு கொடுத்தாங்களாம். ஸோ டேவிடை அவங்க கிங் ஆக்குனாங்க. அண்ட் வித் ஜெனரல் ஷவுட் ப்ரொக்ளைம்ட் ஹிம் கிங். தோஸ் வெரி ஜூஸ், அப்படிப்பட்ட அதே ஜூஸ் இப்போ என்ன பண்றாங்களாம், ஹூ ஆர் தே வெரி பெஸ்ட், தே ஹியூமர் மோர் தென் லாயல்டி எக்ஸ்பிரஸ், நவ் wondered why so long they had obeyed an idle monarch which their hands had made. இப்போ அவங்க உருவாக்குன அரசன் தான் சார்ல்ஸ் டூ. ஆனா அவங்க என்ன இப்ப பண்றாங்களாம், தோஸ் வெரி ஜூஸ், அதே ஆட்கள் யாரு சார்ல்ஸ் டூவை கிங் ஆக்குனாங்களோ அவங்களே இப்ப அங்க டேவிட சொல்ற மாதிரியே இங்க சொல்றாரு. ஓகே, இங்க புரோட்டஸ்டன்ஸ் தான் சார்ல்ஸ் டூவை கிங் ஆக்குனாங்க. அவங்களே என்ன பண்றாங்க, இப்ப ரொம்ப வரி பண்றாங்களாம். ஒய் தே ஹட் ஒபேட் அன் ஐடல் மொனார்க் விச் தேர் ஹேண்ட்ஸ் ஹட் மேட். அவர்கள் உருவாக்கிய அந்த அரசனுக்காக ஏன் நம்ம அமைதியா இருக்கோம், ஏன் ஒபே பண்றோம்னு ஃபீல் பண்றாங்களாம். தாட் தே மைட் ரூயின் ஹிம் தே குட் கிரியேட். நம்ம இருந்தா உருவாக்குனவர் தானே, நம்மளே ரூயின் பண்ணலாம்னு நினைச்சிட்டாங்களாம். ஆர் மெல்ட் ஹிம் டு தட் கோல்டன் calf estate. ஸோ அவரை நார்மலா ஆக்கிடலாம். பட் தீஸ் வேர் ரேண்டம் போல்ஸ். ஆனா இந்த மாதிரி ஆட்கள்லாம் ஒரு சில பேர் தான், எல்லாரும் கிடையாதுங்கிறார். நோ ஃபார்ம்டு டிசைன், பெரிய அளவுல ரிபெலியன்லாம் ஃபார்ம் ஆகல. nor interest made the factitious crowd to join. மக்கள் எல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்டால இந்த குரூப்போட ஜாயின் ஆகலங்கிறாரு ஆத்தர். ஓகே, the sober part of Israel free from stain well knew the value of a peaceful reign. so sober part of Israel, இஸ்ரேல்ல மத்தவங்களுக்கு எல்லாம் சாதாரண மக்களுக்கெல்லாம் தெரியுமா பீஸ்ஃபுல்லா நாடு இருக்குது எவ்வளவு முக்கியம்ன்றது தெரியுமா. and looking backward with a wise fright saw seams of wounds dishonest to the sight, in contemplation of whose ugly scars they curse the memory of civil wars. ஏன்னா அந்த மக்களுக்கு அக்லி ஸ்கார்ஸ் இருக்குதான், அதாவது வடுக்கள், இன்னும் மாறாத வடுக்கள் இருக்கு. இந்த சிவில் வார்ஸ் எல்லாம் நடக்குது, நாட்டுக்குள்ள நடக்கிற சண்டையில நடந்த வடுக்கள் எல்லாம் இன்னும் அவங்களுக்கு இருக்கு. அதனால திரும்ப ஒரு பிரச்சனையே வர்றத மத்த மக்கள்லாம் விரும்பல அப்படின்னு சொல்றாரு. ஸோ வித் ஹியர் ஐ வில் ஸ்டாப் த ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஓகே, ஸோ அடுத்தடுத்த கிளாஸ்ல நம்ம கொஞ்சம் இன்னும் நிறைய லைன்ஸ் பார்க்குற மாதிரி பார்த்துக்கலாம். So with this, I conclude the first section. Okay. Thank you here. So in the next class, we can go with many lines. Thank you for watching.